வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 30 இன்னைக்கு விசில் ப்ளோயர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏல ஒரு டே வந்து சர்வே பண்ணுறாங்கப்பா. ஆல்ரெடி இந்த விசில் ப்ளோயர்னா யார் அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். பட் இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ இந்த கவர்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா யாராவது தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க, இது வந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எதிர்காலத்தில் உருவாக்கிடும் அப்படின்னு தெரிஞ்சு கூட அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்கிறோம், நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவாங்கன்ற பயத்தில் எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு சில பேருக்கு இது எப்படி மாற்றுறது, இது எப்படி சொல்கிறது அப்படின்ற ஒரு தயக்கத்திலே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம இவங்களை போட்டு குத்துற மாட்டோமா, இது மூலமாக நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது நந்துராதான்னு காத்துனே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களாம் பயப்படாதீங்க, தாராளமாக முன்னாடி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பர்சன்ஸு இப்படி நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒரு தைரியமாக வந்து முன்னாடி அந்த நடக்கக்கூடிய பிரச்சனைலாம் ஓப்பனாக சொல்கிறாங்கல்ல, அவங்க பேர் தான் பார்த்தீங்கன்னா விசில் ப்ளோயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவில் இந்த யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா சூப் கிராசியஸ் அப்படின்ற ஒரு பர்சன் இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். அதுக்காக 1989 பிரச்சாரமும் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அவருக்கு நிறைய அவார்டுகள் விருதுகள்லாம் கிடச்சிது, அது மூலமாக நிறைய விஷயங்கள் வெளில வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி 2018 பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு டே உருவாக்கிக்கலாம் சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இன்றைக்கி விசில் ப்ளோயர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து யூஎஸ்ஏ செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 30. நெக்ஸ்ட் வேர்ல்டு அகைன்ஸ்ட் டிராஃபிக்கிங் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து மனித கடத்தலுக்கு எதிரான ஒரு நாள் தான். ஆல்ரெடி இந்த டேவை பற்றி பார்த்துப்போம். பட் ஆனால் இன்றைக்கி உலகம் முழுக்க இதை வந்து அனுசரிக்கிறாங்க. இந்த அடிமைத்தனம், அந்த கட்டாய திருமணம் பண்ணுறது, உடல் உறுப்புகளை திருடுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் அதில் அடங்கும். அதுவும் இந்த உடல் உறுப்புகள் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோன்னா, நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கிட்னி கிராமமே ஒன்று இருக்குது. நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா தெரியும், கூகுளில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த கிராமத்தில் 90% மோஸ்ட்லி அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கிட்னி மறுபடியும் வளர்ந்துருன்ற ஒரு கான்செப்டில் நம்பி ஏமாந்து அந்த கிட்னியை வந்து விற்றுருக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல. ஸோ இப்படி இதுலேருந்துலாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, நிறைய பேர் இந்த கடத்திட்டு போகிறது, இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுகிறாங்க. ஏன்னா உலக நாடுகள் முழுக்கவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் மக்கள் இந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்கிறாங்களாம். 2013 ஐக்கிய நாடுகள் சபை ஒன்றா உட்காந்து பேசி உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது, இது எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் இந்த விஷயத்தை பண்ணுவாங்க. அதில் நிறைய நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்க, எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அகைன்ஸ்ட் டிராஃபிக்கிங் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஜூலை 30. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து ஃபஸ்ட் டைமாக பெராகுவே சேர்ந்த ஆர்டலிமியா பிரசாசோ அப்படின்ற ஒரு பர்சனால் உருவாக்கப்பட்டது தான். இவர் உருவாக்குனதுக்கான கான்செப்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகம் முழுக்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, வேறுபாடுகள் இருக்குது, எல்லாம் ஓகே. பட் ஆனால் அதையும் தாண்டி மக்கள் சந்தோஷமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துலலாம் இருந்துனே இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஏன்னா அவங்க அந்த பிரிவினைகள்லாம் பார்க்காம அதுக்குள்ளே ஒரு அழகான ஒரு இணக்கமான ஒரு நட்புன்றது அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு சப்போர்ட் அப்படின்றத எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல பிரிவினைகள் இல்லாமல் ஒற்றுமைன்ற விஷயம் வளருது. அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க அதை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 30. நெக்ஸ்ட் டே வேர்ல்டு ஸ்னூர்க்லிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து அந்த தண்ணியில் மூழ்கி போயிட்டு தண்ணிக்குள்ளே என்னலாம் இருக்குது, பவளப்பாறைகள் இருக்குதா, எவ்வளோ அழகான மீன்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கறதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம்ல, அந்த எக்யூப்மெண்ட் பேர் தான் இந்த ஸ்னூர்க்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் நம்ம அந்த நாணல் புலெல்லாம் வச்சு போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சில வரலாற்று குறிப்புலாம் இருக்குது. ஸோ அப்போதுலேருந்து இருக்குது. பட் இருந்தாலும் 19ஆம் நூற்றாண்டில் இதுக்கு எக்யூப்மெண்ட்லாம் வந்தது. ஸோ நம்ம தண்ணியில் மூழ்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அந்த கேஸ் சிலிண்டர் எல்லாம் கட்டிக்கின்னு பயங்கரமான எக்யூப்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப வேலையாக இருக்கும்ப்பா அப்படின்னு நினச்சின்னு இருப்போம். பட் ஆனால் இந்த ஸ்னூர்க்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பைப் மாதிரியான ஒரு அமைப்பு தான். ஸோ ரொம்ப காஸ்ட்லியான கம்மியாக இருக்கிறதுனால இதை கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்னூர்க்லிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 30. நெக்ஸ்ட் வனுவாட்டில் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து நியூ ஹைஃப்ரைடு அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி அவங்க நாட்டில் உருவாச்சு. அதன் மூலம் தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுதந்திரம் கிடச்சிது. ஏன்னா அந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பகுதிக்குள்ளே வந்தாங்க. ஃபஸ்ட்டு இவங்களோட தொடக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெலினேசியர்கள் அப்படின்றவங்க 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வனுவாட்டுன்ற பகுதிக்கு வந்தாங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே ஒவ்வொருத்தராக உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அப்படி தான் இந்த பிரிட்டிஷ்காரங்களும் வந்தாங்க, ஃப்ரெஞ்சுக்காரங்களும் வந்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களோட எண்ணிக்கைன்றது அதிகமாக இருந்தது. அதை தொடர்ந்து 1880 ஃப்ரெஞ்சுக்காரங்களுடைய அந்த எண்ணிக்கைன்றது அப்படி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் 2:1 அப்படின்ற அளவுக்கு ஃப்ரெஞ்சுக்காரங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ அவங்க நாட்டுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் தேவை, ஏதாவது ஒரு சுதந்திரம், யார் இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ 2 பகுதியில் இருந்தும் அந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க ஒரு சைடு அவங்களுடைய சட்டத்திட்டங்களை உள்ளே கொண்டு வராங்க, இன்னொரு பக்கம் அந்த பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட சட்டத்திட்டத்தை உள்ளே கொண்டு வராங்க. இப்படியே 2 பட்ட முரண்பாடு அப்படின்றது போயினே இருக்குது. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா இது இவங்க சண்டை போட்டுனே இருப்பாங்க, நம்மளே இங்கே வந்தது வாழத்துக்கு தான், அதை விட்டுட்டு நாம பெருசாக சண்டை போட்டு வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உருவான
உருவான ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா நியூ ஆஃப் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு அரசியல் கட்சி மூலமாக தான் அவங்க நாட்டுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரன்றது கிடச்சிதுங்க. அப்படி 1980 கிடச்சி அதை கொண்டாடணுன்றதுனால தான் இன்றைக்கி வனுவாட்டில் இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 30. நெக்ஸ்ட் இன்றைக்கி தியாகிகள் தினத்தை சவுத் சூடான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஜான் கராங் டி பாபிலேர் அப்படின்ற ஒரு பர்சனு. இவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடின ஒரு மனுஷன் தான். இவங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்னா 2005 யோவேரி முசேவேனியை சந்திக்கிறதுக்காக இவர் போகிறார். இவங்க போயிட்டு திரும்பி வரும்போது அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்லேயே இறந்துட்டார். இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறாரு அப்படின்னா சுதந்திர போர்லாம் இவர் தலைமை தாங்கி போயிருக்கிறாரு. ஸோ 2011 அவங்க சுதந்திரம் கிடச்சதுக்கு அப்புறமா அந்த சவுத் சூடான் வந்து அவங்க நாட்டினுடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனான இந்த ஜான் கராங் டி பாபிலேரை கொண்டாடணுன்றதுக்காக அவருடைய நினைவாக பார்த்தீங்கன்னா தியாகிகள் தினமாக இன்றைக்கி சவுத் சூடான் வந்து அனுசரிக்கிறாங்க ஜூலை 30. நெக்ஸ்ட் இன்றைக்கி மொராகோவில் பார்த்தீங்கன்னா த்ரான் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. மொராகோவை பொறுத்த வரைக்கும் ஒரு இஸ்லாமிய நாடு தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் அந்த ஒரு அரசாட்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அவங்க ஊரில் போயினுக்குது. அப்படி இப்போ இருக்கக்கூடிய அந்த ராஜா 1999 முகமது வந்து பதவி ஏற்றார், அந்த அரியணை ஏறினார். அதனால தான் பார்த்திங்கன்னா த்ரான் டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கொண்டாடுனுங்கிறாங்க மொராகோவில் ஜூலை 30. உலகமே உன்னால் முடியும்னு சொன்னாலும் நம்மளால் முடியும், நம்பினா மட்டும்தாங்க முடியும். மறுபடியும் உங்களால் நாளைக்கு வந்து சந்திராது உங்கள்கிட்ட அவங்க பண்ண நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.